ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காளான் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மட்டன் ஸ்டைலில் வைக்கலாம், இல்லைன்னா சிக்கன் ஸ்டைலில் கூட வைக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு கிரேவி எப்படி வைக்கலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 ஏலக்காய், 3 லவங்கம், 2 பச்சை மிளகாய், சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட முந்திரி பருப்பு இருக்கவங்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், அது இல்லாதவங்க பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக அரைக்கிறவங்களும் அரைச்சி சேர்த்துக்கலாம், இல்லைனா ஒன்றா கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கிறேன், எல்லாமே மொத்தமாக அரைச்சி வச்சுக்கோங்க பேஸ்ட்டாக. அப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா காளானை கழுவி வச்சுக்கோங்க. கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற அதில் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அப்படியே டேரெக்டாக காளானை சேர்க்குறத விட இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கி சேர்த்தோம் அப்படின்னா கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வதக்கி வச்சுக்கோங்க. நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க, ப்யூர் வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதை சும்மா அப்படியே ஃப்ரை பண்ணி கூட சாப்பிட்லாம், அது கூட டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, வாசத்துக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறமா இது எல்லாமே மொத்தமாக ஒரு கோல்டன் கலரில் வர்ற மாதிரி வதக்கிக்கிட்டு அப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. அப்புறமா இது கூட கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள், அப்புறமா ஒரு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி வதக்கிட்டு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மறுபடியும் வதக்குங்க. ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கும் வதக்கிக்கிட்டு அப்புறமா நீங்கள் பேஸ்ட் அரைச்சதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூட சேர்த்துக்கோங்க. காளான் கிரேவிக்கு வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்க்கணும், கொஞ்சம் கட்டியாக வைக்கலாம் அப்படின்னா. ஏன்னா காளான்லேருந்தே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. நாங்கள் 3 பேருக்கு 2 பேருக்கு செய்கிற மாதிரி தான், நான் அந்த அளவில் தான் செய்கிறேன். அப்புறமா நீங்கள் வதக்கி வச்சுருக்க காளானை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு டைம் வதக்கிட்டு நல்லா கிளறி விடுங்க. முந்திரி பருப்பு சேர்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக அந்த காளான் கூட சேர்ந்து கிரேவி நல்லா வரும்போது உங்களுக்கு தேவைன்னா பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டே அந்த பேஸ்ட் அரைக்கும் போது அதில் பெப்பர் சேர்த்துக்கலாம். நான் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது லாஸ்ட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தேவையான அளவு மல்லி இலை சேர்த்து லாஸ்ட்டாக ஒரு கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு தேவையான காளான் கிரேவி ரெடி. இதை நீங்கள் வந்து நெய் சோறுக்கு வச்சு சாப்பிட்லாம்,